திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் ஈடுபட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 2 போலீசார் காயமடைந்தனர். நேற்றைய தினம் கார்த்திகை தீபம் விழாவில் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற மனுதாரர் ஒருவர் தொடர்ந்த இந்த வழக்கில் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் கோயில் நிர்வாகம் வழக்கமாக ஏற்றும் உச்சி பிள்ளையார் கோயில்தான் தீபம் ஏற்றப்படும் என்றும் அதன்படியே ஏற்றினார்கள். இதில் போராட்டம் ஏற்பட்டது. இந்து முன்னணி அமைப்பினர் போலீசாருக்கும் இடையே. இந்த நிலையில் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது 15 பேர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? மனுதாரர் இதில் இருக்கிறார்களா? வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அறநிலையத்துறை அங்கு ஏற்றாமல் உச்சி பிள்ளையார் கோவில் ஏற்றியதாக குற்றச்சாட்டு வைத்து இந்து முன்னணி மற்றும் பாஜக அமைப்பை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த மலை மீது உள்ள இந்த பழனியாண்டவர் கோயில் தெரு வழியாக மலைக்கு ஏற உட்பட்டனர். அப்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் மோதலானது ஏற்பட்டது. இதில் காவல்துறையினர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 13 நிர்வாகிகள், இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்த 13 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பிரசாந்த், பாஜக மாநில அணி இளைஞர் அணி செயலாளர் SG சூர்யா உள்ளிட்ட 15 பேர் மீது அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், பொது சொத்தை சேதப்படுத்துதல் என 7 பிரிவுகளின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் குறிப்பாக 13 பேரை தற்போது கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.